கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்டஃப்டு கார குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பணியாரம் மாவு கார குழி பணியாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாவு எப்படி செய்யணும், பணியாரம் எப்படி ஊற்றணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இட்லி மாவு வச்சுக்கு தான் கார குழி பணியாரம் செய்வேன். இதுக்கு ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சட்னி அரைக்க போகிறோம், தொகையல் மாதிரி. அதுக்கு நான் ஒரு 6 சின்ன வெங்காயம், 5 வெள்ளைப்பண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கிறேன். சின்னதாக கோழிக்குண்டு அளவை விட பாதி கோழிக்குண்டு அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பச்சை கடலையாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் நம்ம பணியாரம் செய்ய தேவையான அளவு. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டஃப்டு கார குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வெறுமா எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலையை நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கடலை நல்லா தோல் உறிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலே வறுத்தோம் அப்படின்னா நல்லா கடலை இந்த மாதிரி வறுப்பட்டுரும். இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஆற விட்டுட்டு நம்ம தோலை எடுக்கணும். அதனால் நல்லா ஆற விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிசைஞ்சாலே நமக்கு தோல் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 5 வெங்காயமும் பூண்டையும் போட்டிருக்கேன். அதுக்கு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் போட்டால் சீக்கிரம் அரைப்படாது. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். அதே மாதிரி கருவேப்பிலையும் புளியையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமா தோல்லாம் வந்துருச்சு. இதை புடச்சி காற்றுல நின்னோம்னா பறந்துடும். இப்போ இந்த கடலை தோல் உரித்த கடலையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இதை ரொம்ப சட்னி மாதிரி தண்ணியாக அரைக்காமல் தொகையல் மாதிரி தெளித்து அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஸ்டஃபிங் வைக்கிறப்ப வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா தான் ஸ்டஃபிங் சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தொகையெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும்னா வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். சட்னி இப்போ தண்ணியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி தான் நீங்கள் இந்த பணியாரத்துக்கு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பூண்டு தொகையல், தக்காளி தொகையெல்லாம் நல்லா திக்காக அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்ததை எடுத்து ஒரு பவுலில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சா நம்ம உருட்டி உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பணியார இதில் கல்லில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பணியார மாவையும் 3/4 பங்கு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. முழுசாக ஊற்றணும் அப்படின்னா வெளியில் வந்துடும். 3/4 பங்கு எல்லா குழிலையும் ஊற்றிட்டு ஒரு மாதிரி சின்ன சின்ன பாலாக இதை உருட்டி உள்ளே ஒரு அமுத்தி விட்டிங்கன்னா போயிடும் உள்ள. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வெளியில் வராது. நல்லா எவ்வளோ அவங்களுக்கு சட்னி வைக்கணும் அப்படின்னா ரொம்ப நிறையா வச்சிங்கன்னா வெளியில் வந்துடும். ஓரளவு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பணியார மாவை அது மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்போ தான் நமக்கு வெளியில் தெரியாது உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறது. பணியாரம் நல்லா பாலாக இருக்கும். அப்போ தான் பார்க்கவும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பணும், வேகாமல் திருப்பிடாதீங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி திருப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா பந்து போல் நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இதுக்கு சைடாக நீங்கள் தேங்காய் சட்னி வைக்கணும், தொகையல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பணியாரத்துக்குள்ளேயே இருக்கிறப்ப சாப்பிட நல்லா காரசாரமாக ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பணியாரத்தை இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் வெந்துருச்சு. மீடியம் தீயிலே வேக வைங்க, அப்படி இல்லைன்னா உள்ள மாவாக இருக்கும். இப்போ இன்னொரு பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு ஆயில் ஊற்றிக்கணுமோ அதுக்கேற்ற அளவு ஊற்றிக்கோங்க. நிறையா உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா நிறையாவே ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது தொகையல் சட்னி எந்த ஒரு சைடு வச்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃப்டு கார குழி பணியாரம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.